பிரம பீடமது வெடிக்குதையா ஐயா வெடிக்குதையா அதிலே பறந்தாளே பெண்மகளோ படி வீர பல்லோ விரிசடையோ விரிசடையோ ஐயா விரித்து ஆடுகிற கடமொழியோ விரிசடையோ அவளுக்கு கோர பல்லாந்தங்க முகம் கோளலீல ஜடையழகா ஐயா மட்டி போல வயரழகா வயரழகா ஐயா மலை போல உயமழகா ஆங்கார சொருபத்தோடு ஒரு பெண்மகளும் அன்றுதான் பிறக்க பிரம்ம நல்ல தேவரவர் அந்த பெண்ணை அழைத்து கொண்டு ஆண்டவன் பகவானிடம் ஒப்படைத்தான் ஆண்டவன் தான் சிவபெருமான் பார்வதியை வரவழைத்து ஆதிசக்தியான பார்வதிய நீ தோழி பெண்கள் கேட்டதால பரம நல்ல தேவரவர் இந்த பெண்ணை தோழி பெண்ணாக பிறவி செய்து பரம தேவரவர் தந்திருக்கார் அம்மா இந்த நல்ல பெண்மகளை தோழி பெண்ணாக வைத்து பெண்மகளை ஆண்டவனாகி சிவபெருமான் பிரம்மதேவர் பரவி செய்த பெண்மகளை அழைத்துக் கொண்டு வீரப்பல்லும் இருஜடையும் ஆங்கார சொருவத்தோடு கோழிமுட்ட கண்ணோடு ஆங்கார சொருவத்தோடு இருக்கிறார். மட்டி போல வயரழகும் மலை போல புயமழகும் 4 காலு 4 கையும் அங்கார சொருவத்தோடு இருப்பதை ஆதிபரா சக்தி பார்வதி ஏறெடுத்து பார்த்தார். ஆண்டவா, என்ன சொன்ன வேலைகளை செய்வதற்கும் என்னை அலங்காரம் செய்வதற்கும் அழைத்து வருவதற்கும் அழகு வாய்ந்த பெண் தான் கேட்டேன். இந்த பெண்ணை பார்க்கும் போதே எனக்கு பயங்கரமா இருக்கு. இவ வீரப்பல்லும் விருஜடையும் ஆங்கார சொருவத்தையும் பார்க்கும் போதே ஆண்டவா அங்கமெல்லாம் பதறுதே. இப்பேற்பட்ட பெண் என் பக்கத்தில் இருந்தாரானா கைலாசமே களை இழந்து போகும். அதனால் இந்த பெண் என மேல் இச்சனம் இங்க இருக்கக்கூடாது. இப்பேற்பட்ட பெண்ணை உடனே பூலோக அனுப்புங்க அண்ணா. உடனே ஆண்டவன் பார்த்தார், அம்மா நீ வேணும்னால் பிறவி செஞ்சு கொடுக்கறதுக்கும் வேண்டாமனா உடனே பூலோகம் அனுப்புறதுக்கும் நீ என்னமா நினைச்ச? சுவாமி, நான் அழகு வாய்ந்த பெண் தான் கேட்டேனே தவிர இப்படி ஆங்கார சொருவத்தோடு இருப்பவன் என் பக்கத்துல இருந்தாலும் சொன்னா கையிலாத வாசலு கலை இழந்து போகும். அதனால இவன் எனக்கு வேண்டவே வேண்டான். உடனே ஆண்டவன் பார்த்தார், பார்வதியே வேண்டாம் என்று சொன்னால் நாம என்ன செய்கிறது? உடனே அந்த பெண்மகளை அழைத்து ஆண்டவன் சிவபெருமான் ஆதிபரா சக்தி பார்வதி தோழி பெண் வேண்டும் என்று கேட்டதினாலே தான் பிரம்மதேவன் உன்னை பிரவி செய்தார். அவளே வேண்டாம் என்று சொல்வதனாலே இனிமேல் நீ கைலாசம் இருக்க வேண்டாம், பூலோகம் போனையானால் புகழோடு வாழலாம் என்று சொல்ல, ஆண்டவா பகவானே
நாம் பூலோக தேசம் போகணுமானா என் பெயர் என்ன என்று விவரத்தை கேட்கின்ற போது ஆண்டவனாகி சிவபெருமான் அவளுக்கு என்ன பெயரை கொடுத்தார்? பரம பீடத்திலே பிறந்ததாலே அம்மா பிறந்ததாலே உனக்கு பேச்சு அம்மா ஒரு பெயர் பாணி பிறந்த ராட்சதை உருவத்தோடு இருப்பதால நீ பரமகுல ராட்சுதையா பேட்டி அம்மா பரமசக்தி அம்மா பரமசக்தி என்று பகவானோ பெயர் கொடுத்தார். அப்பம் பேரு வச்ச எங்க பேட்டி அம்மா பேட்டி வரமகுல ராட்சுதையா பகவானிடம் கேட்பாளா சுவாமி அள்ளி தாங்கோ எனக்கு மஞ்சளைய என்று அம்பிகை வேட்டி அம்மா கேட்கும்போது ஆண்ட வந்தான் சிவபெருமா அவளுக்கு ஆக்கும் வேறோ நல்ல அழிக்கும் வேறோ அழிக்கும் வேறோ அங்க வெல்ல வேறோ நல்ல கொல்ல வேறோ அழிக்கும் வேறோ படியேக கோடி நல்ல வரம் கொடுக்க அம்பிகையான பேட்டி அம்மா பேத்தி பரமகுல ராட்சுதையா ஒருபடி நல்ல மஞ்சனைய பேத்தி அம்மா உடலில் அள்ளி பூசு தாயை 2 படி மஞ்சனையே மஞ்சனையே எடுத்து நாவதில போடுவார். படி 3 படி நல்ல மஞ்சனைய முகத்தில் அள்ளி பூசுவான்.